ஏன் பாகிஸ்தானால் ஒன்றும் பண்ண முடியல? ஏன் இந்தியாவால அதை எப்படி நம்ம இதை பாரு 3 விஷயம் நம்ம பண்ணோம். ஒன்று நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிட்டோம், பாதுகாப்பு. இரண்டாவது பழி வாங்கினோம். மூன்றாவது என்ன செஞ்சோம்? நம்ம ஒண்ணுமே கிட்டக்க வர விடாம நெருங்க விடாம இல்ல, ஒரு அதை இது பண்ணி காமிச்சோம். இன்னும் பண்ணீங்கன்னா இன்னும் ஜாஸ்தி ஆகும். அதனால இன்னைக்கு நடந்த மீட்டிங்ல என்ன பண்ணப்பட்டிருக்கு? இதையும் தொடர்ந்து மீண்டும் பாகிஸ்தான் இன்று இரவு இந்த மாதிரி வேலை செஞ்சுச்சுன்னா அடுத்த லெவல். அதாவது இந்தியா சொல்வது என்னன்னா, இங்க பாருங்க, நீங்க தீவிரவாதத்தை நிறுத்த வேண்டும், அதுக்கு எங்களை தாக்கி திருப்பி நீங்க தாக்கிறீங்கன்னா உங்க மேல இன்னும் அடுத்த லெவலுக்கு போறோம். அப்புறம் நடக்க போறதே வேற. S-400 இது ரஷ்யாவோட மிசைல் சிஸ்டம். எப்படி போஃபோர்ஸ் இருந்ததோ அந்த மாதிரி S-400ங்கிறது ஒரு ஹைலி சொபிஸ்டிகேட்டட். இதோட ஒரு சைனீஸ் வெர்ஷன் தான் S-300. எது சைனா அங்க வச்சிருக்காங்க, சைனா அவங்களுக்கு கொடுத்தாங்க. அதுக்கு பாகிஸ்தான் பணம் கட்டினாங்களா இல்லையா தெரியாது. இந்த S-400 இருக்கு பாருங்க, ஒரு குறி தப்பாது, அதுல ப்ரோக்ராம் பண்ணி வச்சுட்டா போறோம். நம்ம இந்தியா தயாரிக்கும் ட்ரோன்ஸ் இருக்கு பாருங்க, இந்தியாவிலே தயாரான ட்ரோன். இந்த ட்ரோனுக்கு பேர் என்னன்னா தற்கொலை செய்யும் ட்ரோன். அது என்னது? சூசைட் ட்ரோன்ஸ். ட்ரோன் எப்படி தற்கொலை செய்யும்னா, அதுல ப்ரோக்ராம் பண்ணி நீங்க போய் அந்த இடத்த போய் முடிச்சு அதாவது கம்ப்ளீட்லி டிமாலிஷ் பண்ணிடுங்கன்னா இந்த ட்ரோன் போய் தன்னை தானே இது பண்ணிட்டு செத்துரும். அதுல அதாவது பாம்பை போட்டுட்டு அங்கேயே முடிச்சிடும். இதுல சிவா சார், இந்த கப்பல் நம்ம கப்பற்படையும் நல்ல வேலைப்படி கராச்சி இதுல போய் நம்மளோட இது இருக்கு பாருங்க, நம்ம ஏர்கிராஃப்ட் கேரியர் அது அங்க தயாரா இருக்குது. அது மேலேயே ஒரு 20 ஏர்கிராஃப்ட் அதுங்களும் பங்கெடுத்திருக்கு. அதனால இவங்களுக்கு புரியல, பாகிஸ்தானி அதிகாரிகள் எங்கேருந்து வருது, இது எப்படி நம்மளை தாக்கிச்சு இன்னும். அப்புறம் இப்ப என்ன மக்கள் கேட்கறதுனால இப்ப புதுசா சொல்றாரு குவாஜா, நாங்க தான் விட்டுட்டோம், ஏன்னா நம்ம அதை தாக்கி இருந்தோம்னா அது நம்ம இருக்கிற இடம் கண்டுபிடிச்சிடும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது தெரியல. அது உங்க ரேடார் மூலமாவே வருது, உங்க பாதுகாப்புக்காக வச்சுட்டு இருக்கிற சிஸ்டத்துல பார்த்து அது வருது. ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகளுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய நண்பர்களுடன் பகிர்ந்து வரும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி சேகரையர் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சிவா சார். வணக்கம் சார். இப்போ இந்த தாக்குதலை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய உள்நாட்டு ஆகாஷ் டிஃபென்ஸ் சிஸ்டம் போன்றவர்களை பொறுத்த வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லாக துல்லியமாக செயல்பட்டிருக்கு. ஆனா பாகிஸ்தானுக்கு சைனா கொடுத்த டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் HQ-9 போன்ற டிஃபென்ஸ் சிஸ்டங்கள், சைனா கொடுத்த ட்ரோன் போன்றவர்கள் எல்லா வெப்பன்ஸுமே ஃபெயிலியர் ஆயிருக்கு. இப்ப இந்தியாவுடைய உள்நாட்டு தயாரிப்பு சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும் போது சைனாவுடைய இது ஃபெயிலியர் ஆயிருக்கு. எப்படி சார் பார்ப்பது? அதாவது ஒரு 2-3 விஷயம் இருக்குது சார், இதை தான் நான் சொல்ல விரும்பினேன். நீங்க ரொம்ப ரொம்ப ஒரு இந்த கேள்வி கேட்டிருக்கீங்க, ரொம்ப முக்கியமான கேள்வி. இது என்னன்னா, ஏன் பாகிஸ்தானால் ஒன்றும் பண்ண முடியல? ஏன் இந்தியாவால் அதை எப்படி நம்ம இதை பாரு 3 விஷயம் நம்ம பண்ணோம். ஒன்று நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிட்டோம், பாதுகாப்பு. இரண்டாவது பழி வாங்கினோம். மூன்றாவது என்ன செஞ்சோம்? நம்ம ஒண்ணுமே கிட்டக்க வர விடாம நெருங்க விடாம இல்ல, ஒரு அதை இது பண்ணி காமிச்சோம். இன்னும் பண்ணீங்கன்னா இன்னும் ஜாஸ்தி ஆகும். அதனால இன்னைக்கு நடந்த மீட்டிங்ல என்ன பண்ணப்பட்டிருக்கு? இதையும் தொடர்ந்து மீண்டும் பாகிஸ்தான் இன்று இரவு இந்த மாதிரி வேலை செஞ்சுச்சுன்னா அடுத்த லெவல் எதை அடிக்கலாம். அதாவது இந்தியா சொல்வது என்னன்னா, இங்க பாருங்க, நீங்க தீவிரவாதத்தை நிறுத்த வேண்டும், அதுக்கு எங்களை திருப்பி நீங்க தாக்கிறீங்கன்னா உங்க மேல இன்னும் அடுத்த லெவலுக்கு போறோம். அப்புறம் நடக்க போறதே வேற அப்படிங்கறத நம்ம சொல்றோம். இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு, இந்தியாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அது எப்படி மாற்றியது, எப்பல இருந்து மாறப்பட்டதுன்னா கேட்டீங்கன்னா, இதை நம்ம உண்மை சொல்லித்தான் ஆகணும். சில பேருக்கு பிடிக்காது. நரேந்திர மோடி பிரதமர் ஆன பிறகு கடந்த 10-11 ஆண்டுகள்ல பல மாற்றங்கள் வந்திருக்கு நம்ம பாதுகாப்புக்காக. அது என்னெல்லாம் வந்திருக்கு பாருங்க, நான் ஒன்னொன்னா நான் சொல்றேங்க. ஏன்னா நம்ம ரியல் ஒன் நேயர்களுக்கு இது எக்ஸ்க்ளூசிவா நம்ம சொல்லணும். என்னென்ன பாருங்க. ஒன்று, அதாவது அன்மேன்ட் ஏரியல் சிஸ்டம் இருக்குது. அதாவது யாரும் ஆள் தேவையில்லை, அதுவே தானே செயல்படும். இதோட கிரிட் ஒன்று இருக்குது. எப்படி எலக்ட்ரிசிட்டி கிரிட்டோ, நம்ம பார்டர் ஏரியாஸ்ல அன்மேன்ட் ஏரியல் சிஸ்டம் வச்சிருக்கோம், UAS. இது என்ன செய்யறது பாத்தீங்கன்னா, எப்ப எது உள்ள பார்டர் கிராஸ் பண்ணி வந்துச்சு வச்சுக்கோ, ரொம்ப தூரத்துல இருந்து, அதாவது பறந்து கொண்டு வந்தா கூட ரேடார்ல டிடெக்ட் பண்ணி தயாராயிடும், தானே தயாராயிடும். இது வெயிட் பண்ணாது, இதுக்கு யாரும் கமாண்ட் கொடுக்க வேண்டாம்.
அது வரது நமக்கு அங்கேயிருந்து வரது எது, அங்கேயிருந்து எது வந்தாலும் நமக்கு அபாயம், உடனே ரிப்ளை பண்ணும். ஸோ இந்த யூஏஎஸ் பாருங்க முழுமையா அங்க செட்டப் பண்ணிட்டோம். பல கோடி ரூபாய் செலவழிச்சு மோடி அரசு வந்தவுடன் எடுத்த பெரிய முடிவு ஒன்று. இரண்டாவது, இது ரொம்ப முக்கிய விஷயங்க, என்னன்னா S-400 இது ரஷ்யாவோட மிசைல் சிஸ்டம். எப்படி போஃபோர்ஸ் இருந்ததோ அந்த மாதிரி S-400ங்கிறது ஒரு ஹைலி சொபிஸ்டிகேட்டட். இது இதோட ஒரு சைனீஸ் வெர்ஷன் தான் S-300. எது சைனா அங்க வச்சிருக்காங்க, சைனா அவங்களுக்கு கொடுத்தாங்க. அதுக்கு பாகிஸ்தான் பணம் கட்டினாங்களா இல்லையா தெரியாது. இந்த S-400 இருக்கு பாருங்க, ஒரு குறி தப்பாது, அதுல ப்ரோக்ராம் பண்ணி வச்சுட்டா போறோம். இந்த 400 இது எப்படி போகும் பாருங்க, இந்த மிசைல்ஸ் எல்லாம் இது எங்க போனங்கிறத ப்ரோக்ராம் பார்க்கும். அப்புறம் அங்க போன அப்புறம் அது சொந்த ரேடர்ல தேடிக்கும், இது இங்க இருக்குதா அங்க இருக்குதா, டக்குனு டைரக்ஷன் மாதிரி போகும். அவ்வளவு அதுக்குள்ள ஒரு 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 மிசைலுக்கு தனி பிரெயின் இருக்குது. பாருங்க, இங்க அனுப்பும் போது கமாண்ட் கொடுக்குறோம், கமாண்டை தவிர்த்து அந்த மிசைலுக்கு சொந்தமாக ஒரு எப்படி ரோபோக்கெல்லாம் இருக்குமோ அந்த மாதிரி அதுக்கு இருக்கு ப்ராசஸ் பண்றதுக்கு. அதுக்கு இது கேமரா மூலமா பாக்குறது என்ன வருதுன்னு அங்க போகும். இது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நமக்கு ஹிட் ரேட் 100%, 100க்கு 100 அடிச்சு. இது S-400 இது ரஷ்யாவிடம் வாங்கினோம். ஆனா வாங்கும் பொழுது சிவா சார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அமெரிக்கா பல முறை நம்மகிட்ட சொல்லிது ரஷ்யாவோட இதை வாங்காதீங்க, இதை S-400 வாங்கினீங்க, ஏன்னா யுக்ரைன் போருக்கு பிறகு நம்ம வாங்கிட்டு இருந்தோம், இது வாங்காதீங்க ஏன்னா ரஷ்யா மேல சாங்ஷன், ரஷ்யா கிட்ட இருந்து ஒண்ணு வாங்க கூடாது. ஆனா பிரதமர் மோடி சொன்னது எங்க பாதுகாப்பு எது வேணா செய்யும், அதனால்தான் நம்ம S-400 தொடர்ந்து வாங்கினோம். இது நடுவில் அமெரிக்கா வந்து பைடன் வந்த பொழுது கூட இது பேச்சுவார்த்தையில இது வந்தது, நீங்க வாங்காதீங்க எங்க சிஸ்டம் வாங்கிக்கோங்க. ஆனா பிரதமர் சொன்னது என்னன்னா எங்க பாதுகாப்புக்கு எங்க தேவையானது இந்த S-400. இந்த S-400 தான் இந்த தடவை சிவா சார் இஸ் த ஹீரோ ஆஃப் திஸ். இப்போ 2 நாளா நடந்ததுல பாத்தீங்கன்னா ஹீரோ S-400. இதனால் தான் நம்ம தாக்குதலை பாருங்க நம்ம கம்ப்ளீட்டா நம்ம அதாவது ஒரு அக்ரஸிவா நம்ம போக முடிஞ்ச காரணம் இந்த S-400. இது வந்து ரெண்டாவது விஷயம். இதை தவிர்த்து இஸ்ரேலில் இருந்து பராக் 8ங்கிற மிசைல்ஸ் வாங்கியிருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் லான்ச் பண்ண முடியும். இது இந்தியாவிலே இப்போ தயாராகி கொண்டு இருக்கிறது பராக் 8. இதை தவிர்த்து ஆகாஷ்னு ஒரு மிசைல் இருக்குது, அது சர்ஃபேஸ் டு ஏர். அதாவது இது வந்து நீங்க எந்த விமானம் எது வந்தாலும் தாக்கிடும், மிசைல் எது வந்தாலும் நீங்க டக்குனு கட் பண்ணி தாக்கும். இதை தவிர்த்து இன்னும் 2-3 விஷயம் சொல்லணும். என்னன்னா நம்ம இந்தியா தயாரிக்கும் ட்ரோன்ஸ் இருக்கு பாருங்க, இந்தியாவிலே தயாரான ட்ரோன். இந்த ட்ரோனுக்கு பேர் என்னன்னா தற்கொலை செய்யும் ட்ரோன். அது என்னது, சூசைட் ட்ரோன்ஸ். ட்ரோன் எப்படி தற்கொலை செய்யும்னா அதுல ப்ரோக்ராம் பண்ணி நீங்க போய் அந்த இடத்த போய் முடிச்சு அதாவது கம்ப்ளீட்லி டிமாலிஷ் பண்ணிடுங்கன்னா இந்த ட்ரோன் போய் தன்னை தானே இது பண்ணிட்டு செத்துரும் அதுல. அதாவது பாம்பை போட்டுட்டு அங்கேயே முடிச்சிடும். ஏன்னா சில ட்ரோன் எல்லாம் போயிட்டு திரும்பி வரும், இந்த ட்ரோன் திரும்பி வராது, கிளம்பும் போது டாடா பை பை சொல்லிட்டு போயிடும், அப்புறம் அங்க போய் டேமேஜ் கம்ப்ளீட் ஒரு டிஸ்ட்ரக்ஷன் பண்ணிடும். இந்த ட்ரோன் நம்ம சூசைட் ட்ரோன் நிறைய வச்சிருக்காங்க. இதுக்கு பேரே சூசைட் ட்ரோன், அதாவது தற்கொலை செய்யும் ட்ரோன். இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. கடந்த 3 நாட்கள்ல பாத்தீங்கன்னா இது அற்புதமான வேலை செஞ்சிருக்கு. அதாவது ட்ரோனுக்கு ஒரு உயிர் இருக்கிற மாதிரி நினைச்சுட்டோம்னா தன் தன் லைஃபை கொடுத்துட்டு அது அந்த இடத்துல செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சிருக்கு. இது பாருங்க டோட்டலி ரேடார் கண்ட்ரோல் ரேடார். இதை தவிர்த்துங்க நம்ம இப்போ ரஃபாலை பத்தி பேசிடும். இந்த ரஃபால்ல பாருங்க நான் சொன்னேன் வந்து 1500 crores to 2000 crores வரையில் இதுல செலவாகுது. அண்ட் இந்த அது எக்யூப்மெண்ட் என்ன இருக்குது அதுல நம்ம எந்த ரஃபால் பாகிஸ்தான் இந்த தாக்குதலுக்கு உபயோகமானது பார்த்தீங்கன்னா எந்த ரஃபால்ல நாம வந்து ஸ்கால்ப் SCALP ஸ்கால்ப், இன்னொன்று பேர் வந்து ஹேமர் அப்படின்னு இருக்கிற ஒரு ஆயுதங்கள், அதாவது மிசைல்ஸ். இது அந்த இதில் போட்டிருக்கோம், அந்த பிளேன்ல இருக்குது. இந்த மிசைல்ஸ் என்ன பண்ணுங்க பாருங்க, இது வந்து எப்படி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அடிக்குது. அந்த பிளேன் போகுது வச்சுக்கோங்க, அந்த பிளேன் போகும்பொழுது இந்த மிசைல் நம்ம ரஃபால் அந்த பார்டர் கிட்ட போய் விட்டுட்டா போறோம். அந்த பார்டர் வந்தாலும் இப்படி போய் பார்டர் டக்குன்னு ரிலீஸ் பண்ணுவாங்க. ரிலீஸ் பண்ண உடனே இது ரேடார் தேடிட்டு போகும். அதாவது எங்கெங்கெல்லாம் ராணுவத்தோட இது இருக்குதோ அங்கெல்லாம் ரேடார் இருக்கும், ஏதாவது வரதை தடுக்கிறது, இது அதை தேடும். இந்த ஹேமர் மிசைல்ஸும் ஸ்கால்ப் மிசைல்ஸும் எதிரியோட ரேடாரை தேடும். ரேடார் சுத்திட்டே இருக்கும்ல, அது பாதுகாப்பாக சுத்திட்டு இருக்கு, அந்த பாதுகாப்பை தான் இது தேடுது.
அதாவது எதிரியோட பாதுகாப்பு தெரிஞ்ச பிறகு அந்த பாதுகாப்பை நஷ்டம் செஞ்சிடும். இந்த மாதிரி மிசைல் சிஸ்டத்துல தான் இது ஆயிருக்கு. இதுல பாருங்க, இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த நடந்த காரியங்கள்லாம் இது ஒரு நாள்ல செஞ்சது இல்லை. 10 ஆண்டு காலமாக, 11 ஆண்டு காலமாக இந்தியாவோட பாதுகாப்பு இம்ப்ரூவ் ஆகும். இதை பாகிஸ்தான் எதிர்பார்க்கவில்லை. நம்ம எதிர்கட்சிகளும் தொடர்ந்து பிரதமர் மோடி மீது, நீ ரஃபால ஊழல் பண்ணிட்ட, அதுல ஊழல் பண்ணிட்ட. காங்கிரஸ் ஆட்சியில் 10 ஆண்டு காலம் ஆட்சியில 2004 இருந்து 14 வரையில் ஒண்ணுமே செய்யாம கமிஷன் கிடைக்குமா அது கிடைக்குமான்னு தள்ளி போட்டு ரஃபால் கூட வாங்கல. ஏர்போர்ஸ் அதிகாரிகள் கதறினார்கள். இந்தியாவிடம் ஒன்றுமே, பிளேன் எல்லாம் பழையதாய் போயிட்டு இருக்கு. அது அந்த பிளேன் எல்லாம் ஓல்டு ஒப்சிலீட்டு, அது உபயத்துக்கு இல்லை, புதுசா வாங்கணும். ஒரு பிளேனை வாங்க போறோம்னா அது அதை இவாலுவேட் பண்றதுக்கு 5-6 வருஷம், டெஸ்ட் ட்ரையல் அப்படி. ஆனா பிரதமர் மோடி 2014 வந்த பிறகு மேட்டர் மாத்திட்டாரு. எது எமர்ஜென்சி உடனே வாங்கி ஆனோம். அதனால தான் கவர்மெண்ட் அக்ரிமெண்ட் ஆச்சு. இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் அதுல 36 ரஃபால் முதலடியாக வாங்கினோம். அதுக்கு பிறகு இப்ப இன்னொரு ஆர்டர் கொடுத்திருக்கோம், 26 ரஃபால் நேவிக்கா. இதுல சிவா சார், இந்த கப்பல் நம்ம கப்பற்படையும் நல்ல வேலைப்படி இருக்கு. கராச்சி இதுல போய் நம்மளோட இது இருக்கு பாருங்க, நம்ம ஏர்கிராஃப்ட் கேரியர் கிராப்ஸ், அது அங்க தயாரா இருக்குது. அது மேலேயே ஒரு 20 ஏர்கிராஃப்ட் இருக்கும், அதுங்களும் பங்கெடுத்திருக்கு. ஸோ அதனால இவங்களுக்கு புரியல, பாகிஸ்தானி அதிகாரிகள் எங்கேருந்து வருது, இது எப்படி நம்மளை தாக்கிச்சு. இன்னும் அப்புறம் இப்ப என்ன மக்கள் கேட்கறதுனால இப்ப புதுசா சொல்றாரு குவாஜா, நாங்க தான் விட்டுட்டோம், ஏன்னா நம்ம அதை தாக்கி இருந்தோம்னா அது நம்ம இருக்கிற இடம் கண்டுபிடிச்சிரும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது தெரியல, அது உங்க ரேடார் மூலமாவே வருது, உங்க பாதுகாப்புக்காக வச்சுட்டு இருக்கிற சிஸ்டத்துல பார்த்து அது வருது. இந்த மாதிரி எடுத்த பல முடிவுகள் தான் காரணம் சிவா சார். அதனால பாகிஸ்தான் தரப்புல இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வார் பத்தி நான் சொன்னேன், மிஸ் இன்ஃபர்மேஷன் வார். அதுல என்ன காமிக்கணும், இந்திய மக்களை எப்படி பயப்பட செய்வது, நம்ம மிசைல்ஸா உள்ள போக மாட்டேங்கிறது, அது அவங்க தடுத்துடுறாங்க. அப்ப மக்களை பயமுறுத்துறதுக்கு என்ன, இல்ல இல்ல இங்க 3 பிளேன் விழுந்துருச்சு, நாங்க சுட்டு தள்ளிட்டோம், அங்க இதாயிடுச்சு, அது அங்க ஆயிடுச்சு, ஒரே புழுகு இதை இது பண்றாங்க. அத மோடியை வெறுப்பவர்கள், மோடி கண்டா பிடிக்காதவர்கள், ஐயோ இந்தியா ஒண்ணுமே ஆகலையே, சேதமே ஆகலையே, இந்தியாவில் நல்லா தாக்குது, அந்த வேதனையில இதை பத்தி கதைகள் போட்டுட்டு இருக்காங்க, டிவிலேயே டிபேட் பண்றாங்க, பாகிஸ்தான் கொடுக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு. இது மேல இப்ப நடவடிக்கை எடுக்கணும் என்று மோடி அரசு முடிவு செய்திருக்கிறது. பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி, வணக்கம் சிவா சார்.